முதல்ல இது எல்லாத்துக்கும் முன்னாடி காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு 2ல இருந்து 3 கிளாஸ் தண்ணி குடிங்க. இது மூலியமா மெட்டபாலிசம் நல்லா இருக்கும், தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியேறும். அது மட்டும் இல்லாம நம்ம பாடி ஹைட்ரேட்டடா இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் த டே பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் அப்புறம் ப்ரோட்டீன் அதிக அளவு இருந்து ஹெவியா இருக்க மாதிரி பாத்துக்கணும். அதுக்கு கஸ்டமைஸ்டு ஓட்ஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அது எப்படி பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் பாலை சுட வச்சிருங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஓட்ஸு, அப்புறம் ஒரு 5-6 பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்ககிட்ட பேரிச்சம்பழம் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வாழைப்பழம் இதெல்லாம் பிச்சு போட்டு அந்த சுட வச்ச பாலத்துக்கு இது மேலே ஊற்றிட்டீங்கன்னா அவ்வளோதான். பிளஸ் இதோட நம்ம 2 அவிச்ச முட்டை எடுத்தாலும் அதில் ஒரு முட்டையை கண்டிப்பாக நம்ம மஞ்சக்கரோடு சேர்த்து சாப்பிடணும். சரி, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் 2ல இருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு 11 மணி போல மிட் மார்னிங் ஸ்நாக். ஏன்னா நம்ம உடம்புனா கேலரிக் சர்ப்ளஸ்ல இருக்கணும். அதாவது எவ்ரி 3 to 4 hours நம்ம கேலரிஸை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஸ்நாக்ஸ் வந்து சிம்பிள் தான். ஒரு கைப்பிடி அளவுக்கு இது போல பீனட்ஸ், அதாவது வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. பிளஸ் இதோட ஏதாவது ஒரு பழம், அது ஆப்பிளா இருக்கலாம், ஆரஞ்சா இருக்கலாம், மாதுளை எதுவான இருக்கலாம், உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சா? அப்புறம் தேர்ட் மீல் ஆஃப் த டே லஞ்ச். லஞ்சில் வந்து நம்ம மெயின் டிஷ்ஷாக ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா நார்மலாக சாப்பிடக்கூடிய ஒயிட் ரைஸை கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதோட கண்டிப்பாக ஒரு கிளாஸ் தயிர், அப்புறம் வெஜிடபிள்ஸ், அது சேலடாக இருக்கலாம், இல்லைனா நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய கூட்டு, பீட்ரூட், கேரட் இது போல கூட்டு எதுவான இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம ரைஸோட தயிரும் வெஜிடபிள்ஸும் எடுத்தே ஆகணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீனுக்காக, ஏன்னா அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ அல்லது முட்டையோ பன்னீரோ உங்ககிட்ட எந்த மாதிரியான ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி, லஞ்ச் முடிச்சாச்சா? அப்புறம் ஃபோர்த் மீல் ஆஃப் த டே ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதுக்கு நம்ம பயிர் வகைகளாக இருக்கக்கூடிய இந்த சுண்டலோ இல்லை பச்சை பயிரோ எடுத்துக்கலாம். அவிச்சும் சாப்பிடலாம், இல்லை முளைக்கட்டை வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம ப்ரீ ஒர்க் அவுட், அதாவது ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய உணவாக எடுத்துக்கலாம். சரி பாப்பா, நான் காலையில் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டையும் போஸ்ட் ஒர்க் அவுட்டையும் அப்படியே நீங்கள் காலையில் தூக்கிட்டு போயிட வேண்டியதான். அப்புறமா ஒர்க் அவுட் கட்டாயமானு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஆனால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம மசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரோட்டீன் நியூட்ரிஷன்லாம் அதிக அளவு கொடுக்கும்போது அது ரீபில்ட் ஆகும்போது சைஸ் இன்னும் பெருசாகும். அதனால தான். சரி, ஒர்க் அவுட்லாம் முடிச்சாச்சா? அப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல். ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம ப்ரோட்டீன் அதிக அளவு எடுக்கணும் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நீங்க ஒரு 5 முட்டையோடைய வெள்ளை கருவு மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா இந்த ப்ரோட்டீன் பவுடர் இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனா நீங்க ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட் மீல் ஆஃப் த டே டின்னருக்கு வந்து ஆல்மோஸ்ட் லஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லஞ்சில் நம்ம ரைஸ் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக சப்பாத்தி எடுத்துக்க வேண்டியதான். அப்புறம் அதே போல கூட்டு, அப்புறம் ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ அல்லது முட்டையோ பன்னீரோ உங்ககிட்ட எந்த மாதிரியான ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கணும். ஸோ கைஸ், இதெல்லாம் தான் நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் சாப்பிட வேண்டிய விஷயங்கள். இதில் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய என்னன்னா, நம்ம இப்படி ஒரு நாள் எடுத்துக்கிட்ட உணவுடைய கலரிஸ் வந்து மெயின்டெனன்ஸ் கலரிஸோட எக்ஸ்ட்ராவா 300 கலரிஸ் அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு நம்ம 7ல இருந்து 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும். அவ்வளோதான் கைஸ். மேலும் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் என்ன வேணாலும் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.